ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை சரியில்லை, குடும்ப சூழ்நிலை தான். அதனால தான் நான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன். நான் அடிக்கடி சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட செல்லு கொண்டு அடவு வச்சுருவேன். ஏதோ ஒரு பிரச்சனை, செல்லு போயிடுது. இந்த செல்லு வந்து எனக்கு அண்ணன் மாதிரி உதவி செய்யுது. அதனால் செல்லு கொண்டு அடவு வச்சு தான் வீடியோ போட முடியாமல் இருந்தேன். அதாவது இந்த உலகத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கு உங்கள்கிட்ட, இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது ஈஸி, சாப்பிட்றது ஈஸி, வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஒரு நினச்சா ஒரு நொடிகளை செத்துடலாம். ஆனால் வாழ்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வாழணுங்கிறது ஒரு சேலஞ்ச். நம்ம வந்து இங்கே வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. சரிங்களா? வாழ்ந்து காட்டுவோங்கன்னு சொல்லிட்டு நானும் எந்த அளவுக்கு ரொம்ப 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 முயற்சி பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. நீங்களும் ஒரு சில நேரங்களில் டென்ஷனாக ஆயிடுறீங்க. என்ன பண்ணுறது, நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையோ என்ன கஷ்டமோ அதை நான் உங்கள்கிட்ட அப்படியே பேசுகிறேன். நேரடி ஒளிபரப்பாக நீங்கள்லாம் வீட்டிலேருந்து பார்க்குறது மாதிரியே நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஒரு சிலர் பேசுகிறாங்க, குடும்ப சூழ்நிலை குடும்பத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு. அது பரவாயில்ல. என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இல்லையா? இது இப்படி தானோ அப்படிங்கிறது தெரியுது மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஓப்பன் டைப்பாக சொல்லிடுறேன். சரிங்களா? நான் இன்றைக்கி நேற்று நைட்டு தான் செல்லு வாங்கினேன். சாக்ஸ் மட்டும் காலைல பண்ணியிருக்கேன். இனி வந்து நாளைலேருந்து அது போடுவேன், வீடியோ போடுவேன், பாட்டு போடுவேன். ஆனால் விவர்ஸ் போக மாட்டேங்குது. இது மாதிரி டக்குன்னு நான் கட் பண்ணி போட்டேன்னா விவர்ஸ் போகிறது கஷ்டம்தான். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இதை பார்க்கையில் வந்து என்ன இந்த அம்மா 2 நாளைக்கு வீடியோ போடுறாங்க, 3ஆம் நாள் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய சூழ்நிலை சொல்ல முடியாத சூழ்நிலை. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். கஷ்டம்னு சொல்லியே கொஞ்சம் மேலே வந்தேன், மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். அதாவது வந்து நான் வந்து சிரிச்சாதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அதுதானே எனக்கு சொந்தம். கவலைகள் வந்து என்னோட அண்ணன், கண்ணீர் வந்து என்னோட அம்மா, கஷ்டங்கள் வந்து என்னோடய அக்கா தங்கச்சி, இதெல்லாம் என்னுடைய ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால சிரிப்புக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. சிரிப்பு வந்து பங்காளி வீடுனா அப்பைக்கப்போ தான் வருவாங்க. நம்ம ரெகுலரெல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்ணீர், கஷ்டம், கவலை, இது 3ம் வந்து நம்மளோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி. என்னோட அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி. சரிங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் எப்போவுமே என் கூடவே இருக்காங்க. சிரிப்புங்கிறது பங்காளி வீடு. அவங்க அப்பைக்கப்போ வந்து டார்ச்செல்லாம் வந்துட்டு போவாங்க இல்லையா, சும்மா கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சிரிப்புங்கிறது என்னோடய வாழ்க்கைக்கு எட்டாத ஒன்றா இருக்குது. நான் வந்து எந்த நேரத்தில் எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தனோ தெரியல, எந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை. என்றைக்கு இந்த பூமிக்கு வந்த அன்னையிலேருந்து கண்ணீர் மட்டுமே எனக்கு சொந்தமாக இருக்குது. பின்னாடி தச்சு வைத்து வேலை செய்கிறாங்க, வெல்டிங் இது மேலே ஒட்டு போட போகிறாங்க. நான் கம்பெனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராயினி. ஓகே பாய்.